بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவருடைய புனிதமிக்க மாதமாகிய ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்தவர்களாக, அந்த ரமலானுடைய மாதத்தின் நிறைவாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த பெருநாளை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் பொருந்திய ஒரு தினமாக, நாளாக இந்த தினம் திகழ்கிறது. இப்படிப்பட்ட இந்த பெருநாட்களை முஸ்லிம் சமூகத்தவர்கள் அடையக்கூடிய அந்த சமயத்திலே பொதுவாக மக்களிடத்திலே உள்ள எண்ணம் என்ன, இந்த பெருநாளை அவர்கள் என்ன விதத்திலே அணுகுகிறார்கள் என்றால், பெருநாள் என்றால் இது கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினம். பெருநாள் என்றால் நாம் உண்டு சுகிக்க வேண்டும், உடுத்தி மகிழ வேண்டும், சொந்த பந்தங்களோடு நாம் நம்முடைய அந்த சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே தான் பெருநாளை அனைவரும் அணுகக்கூடியவர்களாக, பெருநாளை அனைவரும் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன லிக்குல்லி கௌமின் ஈதன், ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் பெருநாள் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்தவர்களும் தம்முடைய அந்த பெருநாட்களையும் திருநாட்களையும் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வஹாதா ஈதுனா, இது நம்முடைய பெருநாளாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பெருநாள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அதை அறிவிக்கிறார்கள் என்றால் இதற்குள்ள மறுமை சம்பந்தமாக எடுத்து சொல்ல என்ற மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. அது என்ன? அதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்கின்றான். நமக்கு இந்த பெருநாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாகவும் மறுமையினுடைய அந்த பலன்களை நாம் அடைய வேண்டும், மறுமையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே குறிப்பிடுகிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனம் நம்ம இடத்திலே சொல்கிறது, வலி துக்மிலுல் இத்தத, ரமலான் என்ற இந்த எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், இந்த நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த 2 விஷயத்திற்காகத்தான் இந்த பெருநாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருநாளுடைய தினத்திலே உண்டு சுகிப்பதற்கும் உடுத்தி மகிழ்வதற்கும் சந்தோஷமாக அல்லாஹ் அனுமதித்திருக்கின்ற ஹலாலான அடிப்படையில நம்முடைய அந்த கொண்டாட்டங்களையும் சந்தோஷங்களையும் அமைத்துக் கொள்வது என்பது இரண்டாம் பட்சம் தான். அதற்கு அனுமதி இருக்கிறது.
இன்றைய தினத்திலே குடும்பத்திலே சந்தோஷமாக நாம் இருந்து கொள்ளலாம். ஆனால் அது மட்டும் நோக்கமா என்றால் அதை விட மிகுதியான, அதை விட முக்கியமான நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நீங்கள் இந்த தினத்திலே அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்காகத்தான் இந்த பெருநாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பருக்கு என்ன அர்த்தம்? நம்மிலே அறியாதவர்கள் யாரும் இல்லை, அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்றால் அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் மிகச் சிறியது. அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கின்ற நாமும் சிறியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் தான் பெரியவன். அவனுடைய சட்டம் தான் செல்லுபடியாகும். அவனுடைய உத்தரவுக்கு இணங்கதான் நம்முடைய வாழ்க்கையையும் வணக்கத்தையும் வணக்கத்தினுடைய முறைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய பாடம் நமக்கு நடத்துகிறது. இந்த ஈது பெருநாளிலே அதிகமாக அல்லாஹ் அக்பரை முழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வல அல்லக்கும் தஷ்குரூன், அதிகமா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும்? ஏன் அல்லாஹ்விற்கு அதிகமா நாம் நன்றி செலுத்த வேண்டும்? அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேர்வழியை கொடுத்திருக்கிறானே, ஒரு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானே, ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானே. அந்த மார்க்கம் உங்களை ஐக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, ஒன்றுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரே சமுதாயமாக நீங்கள் மாறுவதற்குரிய வாய்ப்பை உங்களுக்கு திறந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தமைக்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப அந்த ஹிதாயத் என்றால், அந்த நேர்வழி என்றால் என்ன? இதில்தான் சமூகம் பிரிந்திருக்கிறது. சமூகம் இதற்குரிய டெபினிஷனை, இதற்குரிய விளக்கத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்வார்கள் என்றால் சமூகம் ஒன்றுபடுவார்கள். இன்றைக்கு பெருநாளாக இருக்கிறது, சந்தோஷமாக சமூகம் மொத்தமும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய இந்த தினத்திலே எத்தனை பேரும் பிரிவு இருக்கிறது. சில பேர் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு வைப்போங்கிறார்கள், சில பேர் நாம் அனைவரும் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பிரிவினைகள் ஏன் வந்திருக்கிறது? ஹிதாயத் எது, நேர்வழி எது, இதை நாம் அறிந்து கொள்வதிலேயே, இதை நாம் கண்டெடுத்துக் கொள்வதிலேயே பிரிந்திருக்கின்றோம். நமக்கு மத்தியில பிளவு இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் கண்டெடுத்துக் கொள்வதற்கு 1008 கருத்துகள் நமக்குள்ள இருக்கிறது. அவங்க வேற, இவங்க வேற, அவங்க வேற, அவங்க வேற. ஹிதாயத் என்றால் நம்முடைய முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் நம்முடைய அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெரியார்கள் மகான்கள் சொன்னார்களே அந்த வழியிலே நடக்க வேண்டும், அவர்களுடைய வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய கருத்து என்னங்கிறத நாம் பார்க்க வேண்டும் என்ற விதத்தில் எல்லாம் அந்த ஹிதாயத்திற்குரிய விளக்கத்தை நாம் அறியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பெருநாளை எப்படி முடிவு செய்வது என்பதிலே கூட நமக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஹிதாயத் எது, அந்த நேர்வழி எது? அல்லாஹ் அதே வசனத்துடைய துவக்கத்திலே சொல்கின்றான், ரமதான் என்ற புனிதமிக்க மாதத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஏனைய மாதங்களை விட அது சிறப்பு பெற்றிருக்கிறது. ஏனைய நாட்களை விட அந்த மாதத்திற்கு, அந்த மாதத்தில் வருகின்ற அந்த தினங்களுக்கு அல்லாஹ் மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்தான்? அதே 2வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய 185வது வசனத்தினுடைய துவக்க வாசகங்கள் நம்மிடத்தில் பேசுகிறது. ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய அந்த மாதம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதுதானே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்னாஸ், எப்படிப்பட்ட குர்ஆன்? நீங்கள் பரம்பரை வைத்து அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது அல்ல. ஹுதல் லின்னாஸ், மக்கள் அனைவருக்குரிய ஹிதாயத்தாக இருக்கிறது, மக்கள் அனைவருக்குரிய நேர்வழியாக இருக்கிறது, மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய வேதமாக இருக்கிறது. அதுதான் ஹிதாயத். ஒபையினாத்தின் மினல் ஹுதா, ஹிதாயத்திற்குரிய நேர்வழிக்குரிய தெளிவான அத்தாட்சிகளை தன்னகத்தே கொண்டதாக இருக்கிறது. வல் ஃபுர்கான், பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க எப்படி செயல்படணும், நீங்கள் மார்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை எப்படி முடிவு செய்ய வேண்டும், அனைத்தும் உங்களுக்கு இந்த வேதம் தெளிவாக விளக்கி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு மத்தியில் குழப்பம் வந்துவிடும், நமக்கு மத்தியில் பலவீனங்கள் வரும், நம்ம 1008 கருத்துரையை கொண்டு பிளவுபட்டு விடுவோம், பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் வரும். அனைத்தையும் படைத்த அல்லாஹ் அறிந்தவன். அதனாலதான் வேதத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்லவில்லை, பல பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ هُدَى اللَّهِ, இதான் நேர்வழி. யஹ்தி பிஹி மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிலே யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை இந்த வழியின் பக்கம் அவன் இட்டுச் செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேர்வழி எது?
குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனமே நமக்கு முடிவு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதுல சந்தேகம் இல்லை, இதுல எந்த டவுட்டும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களுக்கு இது நேர்வழியாக இருக்கிறது. ரமலானுடைய நோன்புகள் காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடாதீங்க, பருகாதீங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதீர்கள். ஏன் சொல்லப்பட்டது? ஒரே நோக்கம், லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சமுள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் ஒருவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பை விட்டு நீங்கள் மறையவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த இறை அச்சம் உங்களுடைய உள்ளத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு. அந்த இறை அச்சத்தை இந்த வேதம் கொடுக்கும், இந்த குர்ஆன் கொடுக்கும். ஹுதல் லில் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களுக்கு இது நேர்வழியாக இருக்கிறது. இந்த நேர்வழியை நாம் கை கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், வகுல்ல ஷைஇன் ஃபஸல்னாஹு தஃப்ஸீலா, ஒவ்வொன்றையும் விலாவாரியாக விளக்கி 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 சொல்லி இருக்கிறோம். அந்த விளக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் அணுகக்கூடிய, நாம் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு இந்த வேதத்திலே என்ன தீர்வு இருக்கிறது? நம்மளை பார்த்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் ஒரு வேதத்தை மட்டும் கொடுத்து நிறுத்திக் கொள்ளவில்லை, வேதத்திற்குரிய விளக்கமாக ஒரு தூதரையும் அல்லாஹ் அனுப்புகிறான். வஇன் துதிஊஹு தஹ்தது, இவரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நேர்வழியை அடைவீர்கள். நேர்வழி இவரிடத்திலே இருக்கிறது, இவர் சொல்வார். வஇன்னக லஅலா ஹுதம் முஸ்தகீம், மிக நேரான பாதையில நீங்கள் இருக்கிறீர்கள். வஇன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், மிக நேரான பாதைக்கு இந்த முஹம்மது வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன அலா ஸிராத்தின் முஸ்தகீம், முஹம்மதே இந்த வேதத்தின் மீது சத்தியம், நீர் தூதர்களிலே ஒருவராக இருக்கிறீர், நேர்வழியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நேர்வழி எது? குர்ஆன் தான் நேர்வழி. நேர்வழி எது? தூதருடைய போதனைகள், ஹதீஸ்கள் தான் நேர்வழி. இதை வழிகேடியது அதுவும் அல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறான். யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், நாளை நரகத்திலே சில முகங்கள் போட்டு புரட்டப்படும். முகத்திற்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். தண்டனையை பெறக்கூடிய அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்போதும் யாலைத்தனா அத்தானல்லாஹு அத்தானர் ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? கட்டுப்படாம என்ன செஞ்சு தொலைச்சோம்? இன்னா அத்தானா சாதத்தனா வகுபரானா, நம்முடைய முன்னோர்களை பார்த்தோம், நம்முடைய மூதாதையர்களை பார்த்தோம், பெரியவர்களை பார்த்தோம், அவர்கள் என்ன வழியை காட்டுகிறார்கள் என்று அதனைதான் நாம் பார்த்தோம். பாலல்லூன சபீலா, வழி எடுத்து விட்டார்களே, நம்ம நரகத்துல தள்ளி விட்டார்களே, நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைகளாக மாற்றி விட்டார்களே. நாளை புலம்பக்கூடிய அந்த புலம்பலை அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்கின்றான். நேர்வழி எது என்பதையும் சொல்லி இருக்கிறான், வழிகேடு எது என்பதையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நேர்வழி எது, இதாங்க உங்களுக்கு உரிய ரூட்னா அதற்கு ஆப்போசிட்ல உள்ள ரூட் உங்களுக்கு உரியது இல்லைன்னு நீங்க அர்த்தம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? இதாங்க இப்படிதான் நீ போகணும், இப்படி போகாதே. இவ்வளவு தெளிவாக இந்த வேதம் விளக்குகிறது. வகுல்ல ஷைஇன் ஃபஸல்னாஹு தஃப்ஸீலா, அனைத்தையும் விலாவாரியாக தெளிவாக இந்த வேதத்தின் வாயிலாக விளக்கி சொல்லி இருக்கிறோம். அந்த வேதத்தை கடைபிடித்தவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? அந்த தூதருடைய போதனைகளை கடைபிடித்தவர்கள் எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களிடத்தில் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு ஆதாரத்தின் பால் பார்த்து அந்த ஆதாரத்தை, அந்த சான்றை பார்த்த உடனேயே கடைபிடிக்கக்கூடியவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள். இல்லைங்க நமக்கு ஒண்ணு பத்தாது, பல வேணும் என்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பல வேணும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறார்கள். நான் ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேனே, இதற்கு என்ன உதாரணம் தெரியுமா? ஒருவர் அழகான ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறார். அந்த கட்டிடத்திற்குள்ளே, அந்த கொத்தளத்திற்குள்ளே எல்லா விதமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. உண்டு சுகிப்பதற்குரிய, உடுத்தி மகிழ்வதற்குரிய, சந்தோஷத்தில் திளைக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது. அந்த வீட்டிற்கு வெளியே ஒரு நபரை நிறுத்தி வாங்க வாங்க என்று சொல்லி ஒரு அழைப்பாளரை அவர் நியமிக்கிறார். அந்த உதாரணத்தோடு ஒத்தது என்னுடைய உதாரணம். அல்லாஹ் சொர்க்கம் என்ற ஒரு மாளிகையை தயாரித்திருக்கிறான். அந்த மாளிகையை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளனாக நான் இருக்கின்றேன். ஃபமன் அத்தா முஹம்மதன்
அல்லாஹ், யார் முகம்மதுடைய பேச்சை கேட்டு உள்ளே வந்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். வமன் அஸா முஹம்மதன் ஃபகத் அஸல்லாஹ், யார் இந்த முகம்மதுக்கு மாறு செய்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கே மாறு செய்தவர்கள். எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அந்த அழைப்பிற்கு நம்மிலே பதில் சொன்னவர்கள் எத்தனை பேர்? மார்க்கத்தினுடைய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதோ குர்ஆனிலே பார்ப்போம், அதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்ல பார்ப்போம், பார்த்தவர்கள் எத்தனை பேர்? பார்த்து இருப்போம் என்றால் இன்னைக்கு நம்மிலே அதிகமானவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்க மாட்டோம். ஒரு பெருநாளை முடிவு செய்வதிலே எத்தனை குழப்பம்! அப்படியாக குழப்பமான நிலையிலே நமக்கு மார்க்கம் விட்டிருக்கிறதா? நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில இடம்பெறக்கூடிய 1909வது செய்தி, 1909 1907, இந்த ரெண்டு செய்தி, இதை தவிர இன்னும் எக்கச்சக்கமா இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ரமதானுடைய நோன்பு உங்கள் மீது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றிய பிறகு ஒரு பெருநாளை நீங்கள் கொண்டாட வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதனை நீங்கள் எப்படி முடிவு செய்ய வேண்டும் தெரியுமா? சூமூலிருயதிஹி, அதோ அந்த பிறையை பாருங்கள். பிறையை பார்த்து பிறை தென்பட்ட உடனே நீங்கள் அந்த நோன்பை கடைபிடியுங்கள், நோன்பை துவக்குங்கள். எப்பொழுது பிறை மீண்டும் தென்பட்டு விட்டதோ பெருநாளை கொண்டாடுங்கள். நபிகள் நாயகத்தினுடைய அறிவிப்பு. அதே விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரமலானுடைய பிறை பார்க்கப்பட்டு ஒருவர் ரமலானுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றாவிட்டால் அவர்கள் மிகப்பெரிய பாவத்திற்குரியவர்கள், தண்டனைக்குரிய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். யார்? ரமலானுடைய பிறை பார்க்கப்பட்டு முடிவு செய்யப்பட்ட பிறகும் கூட யார் அந்த நோன்பை வைக்கவில்லையோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதே விதமாக அந்த ரமலானுடைய முடிவிலே பிறை பார்த்த பிறகு யார் நோன்பு நோக்கிறார்களோ, பெருநாள் அன்னைக்கு ஷவ்வாலுடைய முதல் நாளிலே யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவம் செய்யக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள், வலா சோம ஃபீ யௌமைன், 2 நாட்களிலே நோன்பு வைப்பது தடை. அந்த 2 நாட்களிலே நீங்கள் நோன்பு நோக்க கூடாது, ஹராம். எது 2? அல் ஃபித்ரி வல் அல்ஹா. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். நபிகள் நாயகம் எவ்வளவு தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். பிறை பார்த்தோம், ஒன்றுபட்டோம், நோன்பை ஸ்டார்ட் பண்ணோம், எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் பிறை பார்க்கப்பட்ட பிறகும் கூட நாம் நோன்பு பெருநாளை கொண்டாட மாட்டோம், இன்னைக்கு நோன்பு வைப்போம் என்று சொல்லி முடிவு செய்கின்றோமே, இது எந்த ஊருடைய நியாயம்? இது எந்த பேசுகிற நியாயம்? சிந்தித்து பார்க்க கூடாதா? அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். நேற்றைய தினத்தில் பிறை பார்க்கப்பட்ட அந்த தகவல் எவ்வளவு ஊர்ஜிதமாக நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. குமரி மாவட்டம் தங்கம்பூர் என்கின்ற அந்த கிராமத்திலே வைத்து பிறை பார்க்கப்படுகிறது. பிறை பார்த்தவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள், ஆமாம் நாம் பிறை பார்த்தோம், அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் நமக்கு போதிக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையிலே நாம அந்த அடிப்படையில முடிவு செய்யணுமா இல்லையா? ஏன் கடந்த ரமலானுடைய அந்த ஒரு முடிவிலே பெருநாளை நாம் கொண்டாடினோமே, என்ன அடிப்படையிலே? தென்கோடியில உள்ளதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சில பேர் நம்ம முடிவு பண்றோமே. வடகோடியில இருக்கக்கூடிய இதே அவானிம்படி பகுதியிலே தான் பிறை பார்க்கப்பட்டது. சென்ற வருடம் பிறை பார்க்கப்பட்ட உடனே தமிழகம் முழுவதும் அதை வந்து கட்டுப்படுத்தும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் நாம் அந்த பெருநாளை கொண்டாடினோமே. அப்ப இந்த வருஷம் மட்டும் எப்படி மாறிவிட்டது? தெங்கம்புதூர் என்கின்ற அந்த கிராமத்தில் பிறை பார்க்கப்பட்டது குமரி தமிழகத்தை சேர்ந்தது இல்லையா? நாம் அனைவரும் சேர்ந்ததான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். தமிழகம் என்பது ஒரு பகுதி, இந்த பகுதியில எங்கே பிறை பார்க்கப்பட்டாலும் அதை நாம் நமக்குரிய பிறையாக முடிவு செய்ய வேண்டும், முடிவு செய்திருக்க வேண்டும் அல்லவா? இதில் ஏன் தப்பு வந்தது? பிடிவாதம், வீம்பு, இதை தவிர வேறு என்ன இருக்கிறது? நீங்கள் சொல்லி நாம் என்ன கேட்க வேண்டும்? அவ்வளவு ஊர்ஜிதமாக மூமின்கள் சொல்கிறார்கள், காஃபிர்கள் சொல்லவில்லை. முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் சொல்லவில்லை. ஊர்ஜிதமாக இத்தனை பெரும் தகவல் வந்த பிறகும் கூட இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள பல பேர் நிர்பந்திக்கப்படுகிறார்கள், நீங்க நோன்பு வையுங்க. பிறை பார்க்கப்பட்ட பிறகு எப்படி நோன்பு? சிந்திக்க கூடாத நாம்
ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் நம்ம இடத்துல வருகிறது என்றால் ஒரே காரணம். ஹிதாயத் எதுங்கிறத நாம தெளிவு இல்லாம இருக்கிறோம். ஹிதாயத் குர்ஆன் தான், ஹிதாயத் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் தான். இந்த முடிவுக்கு வாங்க. அல்லாஹ் ஒன்றுபடுத்துவான். அல்லாஹ் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய இந்த கயிற்றை பலமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிஞ்சிராதீங்க. அல்லாஹ்வுடைய சட்டங்களை கடைபிடிப்பதிலே நமக்கு மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வகைஃப தக்ஃபுரூன வஅன்தும் துத்லா அலைக்கும் ஆயாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் உங்களுக்கு மத்தியில் வாசிக்கப்பட நீங்கள் எப்படி அதை மறுப்பீர்கள்? வஃபீக்கும் ரசூலுஹு, உங்களுக்கு இடையில தூதரும் இருக்கிறார்களே, தூதருடைய போதனை இருக்கிறதே. பிறையை பார்த்த நோன்பு வைங்க, பிறையை பார்த்த பெருநாளை நீங்கள் கொண்டாடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, வல் அவஹா யௌம தவஹூன் வல் ஃபித்ரு யௌம தஃப்திரூன். மக்கள் அனைவரும் சேர்ந்து என்றைக்கு பெருநாளை கொண்டாடுகிறார்களோ அது பெருநாள். எப்படி பெருநாள்? நாமளாய் பார்த்து பெருநாள் எல்லாம் தள்ளி போட முடியாது. நமக்கென்று ஒரு பகுதி என்று முடிவு செய்து இந்த தமிழகம் ஒரே சட்டம் ஒரே நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரே பாஷை அனைவரும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த நிலப்பரப்பை, இந்த தமிழகத்தை நமக்குரிய பிறைக்குரிய முடிவு செய்வதற்குரிய ஒரு பகுதியாக நாம் முடிவு செய்து கொள்ளலாம். செய்யப்பட்டதே அந்த முடிவு மாற்றப்பட்டு இன்னைக்கு பல பேர் இன்றைக்கு பெருநாளை கொண்டாட வேண்டிய இந்த தினத்திலே நோன்பு வைத்து பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காரணம் என்ன? ஹிதாயத்தை நாம் விட்டோம். ஹிதாயத் எது என்று முடிவு செய்வதிலே நமக்கு மத்தியில் 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வகைஃப தக்ஃபுரூன வஅன்தும் துத்லா அலைக்கும் ஆயாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் உங்களுக்கு மத்தியிலே வாசிக்கப்பட எப்படி நீங்கள் அதை நிராகரிப்பீர்கள்? வஃபீக்கும் ரசூலுஹு, அவருடைய தூதரும் உங்களுக்கு இடையில இருக்கிறார். தூதர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அவர்களுடைய போதனைகள் என்பது இருக்கிறதா இல்லையா? ஹதீஸனுடைய கரங்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வமன் யஅதஸிம் பில்லாஹி ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம். யார் அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்வார்களோ அவர்கள்தான் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள். அந்த நேர்வழி நமக்கு வேண்டும். தனி நபர்களுடைய அந்த துதிப்பாடுதல் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தௌஹீத் ஜமாத் இன்றைய தினத்திலே பெருநாளை அறிவித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்க, நீங்க பெருநாளை கொண்டாடுங்கள். பிறை பார்த்த அடிப்படையில் இன்றைக்கு பெருநாளை அறிவித்து தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு இந்த களத்திலே இறங்கி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா? கொள்கை தெளிவா இருக்கிறது. ஹிதாயத் என்பதிலே எந்த குழப்பமும் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வானா கேட்போம், ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்வார்களா கேட்போம். அந்த அடிப்படையில, குர்ஆன் அடிப்படையிலே, ஹதீஸ் அடிப்படையிலே டவுன் காசி சொன்னா கேட்போம். அதற்கு மாற்றமாக சொன்னால் அவரை டவுன் ஆக்கிட்டு நாம பார்க்க கிளம்பிடும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பது நமக்கு முக்கியம். இதை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கொள்கை இரண்டாம் பட்சமா பார்க்க தேவையில்லை. கொள்கை தெளிவா இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னுயிரையும் அல்லாஹ்வுடைய பாதைகளை தியாகம் செய்வதற்குரிய நிறைய இளைஞர்கள் இங்க கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய அந்த வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை, இதுதான் நமக்கு நேர்வழி. இதற்கு நேர் மாற்றமாக யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மா பானு உனாசின், இந்த மக்களுக்கு என்ன ஆனது? யஸ்தரிதுன ஷுரூதன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாத கண்டிஷன்கள் எல்லாம் போடுறாங்களே, அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாத கண்டிஷன்களை போடுறாங்க. அங்க பார்த்தா ஏற்க மாட்டோம், இங்க பார்த்தா ஏற்க மாட்டோம். ஒரு பகுதி தான். ஏன் இதே கடந்த காலகட்டங்களில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா? இன்றைக்கு குமரியில பார்க்கப்பட்ட உண்மையான அந்த பிறையை நிராகரிக்கிறார்கள். ஆனால் ஒரு சமயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவங்க குல்பர்காவில் பார்க்கப்பட்ட பிறையை ஏற்றுக்கொண்டார்களே, மாலேகாவில் பார்க்கப்பட்ட பிறையை ஏற்றுக்கொண்டார்களே. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் குத்தி காட்டுகிறோம் என்று சொல்லி யாரும் கருதாதீங்க. சுட்டி காட்டுகிறோம், தப்பு செய்யறோம். நாம் ஒரு ஹிதாயத் எது என்பதிலே நமக்கு நம்மிடத்துல தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட குழப்பங்கள் நம்மிடத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இந்த மக்களுக்கு என்ன ஆனது? அல்லாஹ்வுடைய வேதத்திலே, அல்லாஹ்வுடைய சட்டத்திலே இல்லாத நிறைய கண்டிஷன்களை போடுகிறார்களே. வமன் இஷ்தரத லைஸ ஃபீ கிதாபில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாத எந்த கண்டிஷனை யார் போட்டாலும் ஃபஹுவ பாத்தில், அது பாத்தில், அது அசத்தியம். அதை நாம் பின்பற்றக் கூடாது. வஇன் இஷ்தரத மிஅத ஷர்தன் ஷர்த்துல்லாஹி அஹக்கு வ அவ்ஸக். நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாததை, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாததை 100 முறை சட்டம் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் மேலானதே தவிர தனி நபர்களுடைய சட்டங்கள் மேலானது அல்ல. அவ்வளவு தெளிவாக நமக்கு முடிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே விதமாக சொல்றாங்க, அல்லாஹ் நுனாஸிஉன் நாஸ அஹ்லஹு, நிர்வாகத்தில் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்தமா நாம் நடக்கக்கூடாது. இல்லா அந்த குஃப்ரன் பவாஹன், எப்ப தெளிவான ஒரு குஃப்ரை, தெளிவான நிராகரிப்பை நாம் பார்த்து விடுகின்றோமோ அப்ப அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டுருங்க. எப்ப வரைக்கும்? அல்லாஹ் ரசூலுக்கு உடன்பட்டு அவர்கள் சொல்ற வரைக்கும். எப்போது அதற்கு மாற்றமாக அவர் நடந்து கொள்வார்களோ, அதுக்குரிய தெளிவான சான்றுகள் உங்களிடத்தில் இருக்குமோ, கட்டுப்படாதீங்க. நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனைகள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஹிதாயத் என்பது குர்ஆனாக இருக்கிறது, அந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையாக இருக்கிறது. இந்த ரெண்டின் படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் ஒன்றுபடுவோம். ஒரு மார்க்கம், ஒரு வேதம், ஒரு தூதர். அதே விதமாக ஒரு இறைவனுடைய அந்த வழக்கத்திலே நாம் சீரடைந்து விட்டோம் என்றால் கட்டமைப்பு மிக பலமானதாக இருக்கும் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே விஷயம், மார்க்க ரீதியாக எந்த முடிவை நாம் எடுப்பதாக இருந்தாலும் குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா, நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்களா என்ற விதத்திலே முடிவு செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் கண்ணியத்தை கொடுப்பான், உலகத்திலே ஏற்றத்தை கொடுப்பான். நாளை மறுமையினுடைய வெற்றி என்பது அவர்களுக்கு நிச்சயமானது என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து இன்றைய இந்த பெருநாள் நம்மிலே அதிகமானவர்கள் எப்படி வந்திருப்போம் தெரியுமா? நம்மிலே அதிகமானவர்கள் எப்படி வந்திருப்போம்? இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருப்போம். நம்ம அதிகமானவர்கள் எப்படி வந்திருப்போம்? லீவ் போட்டு வந்திருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு லீவ் போட்டு நம்ம வந்திருப்போம் என்ற விதமாக எல்லாம் இருக்கிறது சூழ்நிலைகள். இதெல்லாம் நாம் ரொம்ப ஒரு கஷ்டமா எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய வேறு வேறு பெருநாட்களை விட நம் மீது அருள் புரிந்திருக்கின்றான். ஏன் இங்க பிரிச்சு காட்டும். அல்லாஹ் சொல்கிறான், மா கான அல்லாஹு யதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா. நீங்க மூமின் முஸ்லிம் சொன்ன உடனே உங்களை விட்டுற மாட்டோம். உண்மையிலேயே மூமின் யார், உண்மையிலேயே முஸ்லிம் யார், அல்லாஹ் பிரிச்சு காட்டுவான். அல்லாஹ் பிரித்து காட்டியிருக்கிறார். இஸ்லாம், ஈமான் இங்கதான் இருக்கிறது. இங்கதான் அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநிறுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் நம் மூலமாக புரிய வைத்திருக்கிறார். அதே விதமாக இன்னொரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன? அதிகமாக வேறு வேறு பெருநாட்களிலே 4ஓடு 5, 10ஓடு 11 கலக்கக்கூடிய அந்த சமயத்திலே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நம்மிடத்தில் குறைந்து விடும். அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க மாட்டோம். உலகத்தை நோக்கி திரும்பிடுவோம். ஆனால் இன்றைய தினம் நமக்கு இடையிலேயே கூட சில இதுகள் இருக்கின்ற காரணத்தினால் சில பேர் பெருநாள் என்றும் சில பேர் இல்லை என்றும் சொல்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருநாளை கொண்டாடக்கூடிய நமக்கு அல்லாஹ்வை போற்றி புகழுவதற்குரிய, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்குரிய வாய்ப்பை இன்றைய தினத்திலே அதிகமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்று முழங்கக்கூடியவர்களாக, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எந்த உயிராக இருக்கட்டும் அவைகள் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நல்லதை கொண்டும் உங்களை சோதிப்போம், கெட்டதை கொண்டும் நாம் சோதிப்போம். இன்றைய தினத்திலே நம்முடைய அந்த குடும்பங்களுக்கு மத்தியிலேயே கூட ஏதேனும் வேறுபாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அல்லாஹ் நம்மை நல்லதை கொண்டும் சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். வைரைனா துர்ஜவுன், வெற்றி என்பது அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லக்கூடிய அந்த சமயத்தில் தான் என்பதை கருத்திலே கொண்டு அதிகமாக அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்னடியார்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று இறை பிரார்த்தனையோடு நிறைவு செய்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் சில விஷயங்களை நாம் சொல்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அந்த பெருநாளை அடைவார்களோ அதிகமாக தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இந்த தர்மங்கள் என்பது நம்முடைய அந்த நிலைகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது.
தர்மம் என்பது நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை கை கொள்ள வேண்டும். அதிகமாக ஆண்களும் பெண்களும் தர்மத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக திகழ வேண்டும். அவங்களுடைய தர்மங்களுக்குரியதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த சேவைகள் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவைகள் உங்களிடத்தில் திறந்த புத்தகமாக இருக்கிறது. ஆக மார்க்க ரீதியான சேவைகள், சமூக ரீதியான சேவைகள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முத்தாய்ப்பான ஒரு அமைப்பாகவும் முதன்மையான ஒரு அமைப்பாகவும் திகழ்கின்ற காரணத்தினால் அதிகமாக உங்களுடைய தான தர்மங்களை ஜமாத்தினுடைய கிளைகளுக்கும் மாவட்டத்திற்கும் அள்ளி வழங்குமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அடுத்து இன்றைய தினம் பெருநாளாக இருக்கிறது. இந்த தினத்தை நாம் சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பதனுடைய விளக்கமே என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கொள்கையை கடைபிடிப்போம் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கொள்கையை உறுதியான அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக திகழ வேண்டும். அதற்கு அடுத்து இந்த பெருநாளுக்கு என்று தனியாக பெருநாளுடைய சலாம் என்பதோ, பெருநாளுக்கு என்று தனி முசாஃபஹாவோ, பெருநாளுக்கு என்று தனி முஆனகாவோ கிடையாது. அதே விதமாக பெருநாளுடைய தினத்தை அடையும் போது அதிகமான மக்களிடத்தில் நாம் பார்க்க முடிகிறது, யாரை பார்த்தாலும் ஈது முபாரக், ஈது முபாரக். இந்த ஈது முபாரக் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது சலாம் சொல்லுமாறு சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி பெருநாளை நீங்கள் அடையும் போது நீங்கள் ஈது முபாரக் சொல்லுமாறு சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம் என்பது சுன்னத்தாக ஆகாது, அது பிதாத்தாகத்தான் இருக்கும் என்பதை நாம் கருத்தில கொண்டு இப்படிப்பட்ட அந்த பிதாத்தை களைய வேண்டும். இது பிதாத்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இந்தியாவிலே பாகிஸ்தான்ல நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஈத் முபாரக்கும் வாங்க, அதற்கடுத்து பிளைட் ஏறி நீங்கள் போனீர்கள் என்றால், வளைகுடா நாடுகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அங்க ஈதுன் சயீத் என்றும் குல்ல ஆமின் அன்தும் பிகைரின் என்றும் சில பேர் தகப்பல்லாஹு மின்னா வ மின்கும் என்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட இந்த வேறுபாடுகள் எப்போ வரும்? பிதாத்துல தான் வரும். சுன்னத்தாக இருக்கும் என்றால் நாட்டிலே ஊரிலே அனைத்து மக்களிடத்துல ஒரே மாதிரி இருக்கும். நபிகள் நாயகம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது சலாம் சொல்லுமாறு சொன்னார்கள். அனைத்து பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய நாவிலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது இருக்கிறதா இல்லையா? அது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த விதமான இந்த ஈத் முபாரக் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் நிறைய நமக்கு இல்லை நிலவுகிறது என்று சொன்னால் ஒரே காரணம், இது பிதாத்தாக இருக்கின்ற காரணத்தினால்தான். அப்படிப்பட்ட அந்த பிதாத்துகளை களைய வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், குல்ல பிதாத்தின் வலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு பிதாத்தும் நமக்கு நரகத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக நரகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை இன்றைய இந்த புனிதம் நிறைந்த இந்த தினத்திலே நாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பிதாத்தான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் சாம ரமலான், யார் ரமலானுடைய நோன்பை நோற்று சும்மா அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், அதற்கு அடுத்து ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு வைத்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஆக அந்த ஷவ்வாலுடைய நாளை முதலோ அல்லது விட்டுவிட்டோ உங்களுக்கு எப்போ வசதி இருக்கிறதோ அந்த சமயத்திலேயோ ஷவ்வாலுக்குள்ள அந்த 6 நோன்புகளை நோற்று அதிகமான பலன்களை அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ செய்தவர்களாக கடை. அல்லாஹ்